ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் பட்டுக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2000 காலகட்டத்துல தான் அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்படி அவங்க லைஃப்ல என்ன அமானுஷ்ய திகில் சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்துடலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரீதேவி 2000 காலகட்டத்துல கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய காலேஜ் லைஃப் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுல பார்க்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்றாங்க. அவங்க பட்டுக்கோட்டையில இருக்கக்கூடியவங்க தான். அதாவது என்ன அப்படின்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல தான் ஸ்ரீதேவியுடைய மாமனார் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஸ்ரீதேவியுடைய கணவருடைய பெயர் குரு நாராயணன் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த குரு நாராயணன் அப்படிங்கிற அவருக்கு 2 தம்பிகள் இருக்கிறாங்க. அது போக ஒரு தங்கையும் இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பங்க. முதல் மருமகளாட்டு போறதே நம்மளுடைய ஸ்ரீதேவி தான். அந்த வீட்டுக்கு மருமகளாட்டும் போயிடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஸ்ரீதேவியுடைய மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இவங்களுக்குன்னு அந்த பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல சொந்தமான வீடு தாங்க, 2 ஸ்டெப் வீடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பழங்கால வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்டத்தட்ட பார்க்க போனா 1980-85 காலகட்டத்தில் செய்யப்பட்ட வீடுகள் மாதிரி தாங்க இருக்கக்கூடிய ஒரு பழைய வீடுங்க. அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா 2 ஸ்டெப் வீடு, ரொம்ப விசாலமான இடம் உள்ள ஒரு வீடுன்னு சொல்லலாங்க. சுத்தி நிறைய பூச்செடிகள்லாம் வச்சு பயங்கர அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுடைய உள்ள போகும்போதே ஒரு பெரிய ஹாலு, அதுக்கப்புறம் 2 ரூம் இருக்குங்க. கீழ் பக்கத்துல கிச்சன், டைனிங் ஹாலு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீடு ஒரு பிரம்மாண்டமான வீடா தான் இருக்குது. அதே மாதிரி தட்டுக்க மேல, அதாவது 2வது ஸ்டெப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரூமுகள் இருக்குது. இப்படி 5 ரூமுகள் கொண்ட ஒரு பெரிய வீடு தாங்க. நம்மளுடைய ஸ்ரீதேவியும் கல்யாணம் முடிச்சு போயிடுறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஸ்ரீதேவியுடைய கணவருடைய தம்பிக்கெல்லாம் வேலை கிடைச்சிருதுங்க. அதாவது வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ரீதேவியுடைய கணவருக்கும் வேலை கிடைக்குதுங்க. இந்த 2 தம்பிகளும் வெளிநாட்டுக்கு போன பிறகு தாங்க இவருக்கு வேலை கிடைக்குது. ஏன்னா அவங்க தம்பி மூலமா தான் இவங்களுக்கு வேலை கிடைக்குது. அப்படி அவரும் வெளிநாட்டுக்கு போறாரு. அந்த நேரத்துல இவங்க 6 மாசம் முழுகாம இருக்கிறாங்க. சரி, இந்த வளகாப்பெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வளகாப்பெல்லாம் நடத்தி முடிச்சு நம்மளுடைய ஸ்ரீதேவிய அவங்க வீட்டுல விட்டுட்டு போயிடுறாங்க. ஸ்ரீதேவிக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அதுக்கு பிறகு அக்கா இருக்கிறாங்க. அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. ஸ்ரீதேவியுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அக்கா கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, என்ன அப்படின்னா, ஸ்ரீதேவியுடைய சொந்த வீடான வீட்டுல தான் இவங்க அக்கா புருஷன் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்தோட தான் இருக்கிறாங்க. வேற ஆண் துணை இல்ல அப்படிங்கறதுனாலதான் இது நடக்குதுங்க. அப்படி அவங்க குடும்பம் ஒரு சேஃப்டியான குடும்பமா தான் இருக்குது. இவங்களும் போய் குழந்தை எல்லாம் பெற்றுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்டும் வந்திருக்கிறாரு. அந்த குழந்தை பிறந்த அந்த டைம்ல வந்திருக்கிறாரு. அப்படி வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் இவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனைனால வெளிநாட்டுல ஒரு சின்ன சம்பவம் ஆயிருக்குது. அப்படி அவங்க அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க. சரி, 2வது போய்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசங்கள் லீவு கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த லீவோட தான் நிக்கிறாரு. அப்படி ஸ்ரீதேவியுடைய கணவரும் 2-3 மாதங்கள் வீட்டுல தாங்க தங்கி இருக்கிறாரு. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, பிரசவம் முடிஞ்சிருது. யாருக்கு? நம்மளுடைய ஸ்ரீதேவிக்கு. அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆண் குழந்தையோட அவங்கள வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் கழிந்த உடனே ஸ்ரீதேவியுடைய கணவருக்கு மறுபடியும் விசா ரெடி ஆயிடுச்சு. உடனே அவரு கிளம்பி ஆகணும். அப்படி அவரும் கிளம்பிடுறாருங்க. இங்க மாமனார் மாமியார், அதுக்கு பிறகு இவங்க 2 தம்பிகளும் போயிட்டாங்க. இந்த கேப்ல தாங்க அவங்களுடைய தங்கைக்கும் கல்யாணம் பண்ணி அவங்களே அனுப்பி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலங்கள் இதுக்கு இடையில ஓடி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2000 இருந்து 2003க்குள்ள இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடந்துட்டே இருக்குதுங்க. ஸ்ரீதேவிக்கு 2வது குழந்தையும்
குழந்தையும் பிறந்துருதுங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி 2வது குழந்தையும் பிறந்துருது. அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க வந்து குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்நேரத்துல அவங்க ஊருக்கு போறத தவிர்த்துட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போறத ரொம்ப தவிர்த்துக்கிட்டு, மாமனார் மாமியார் வந்து ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு சேவை பண்ணணும். அது இல்லாம 2 குழந்தைகள் வேற ஆயிட்டாங்க, அவங்களையும் பார்த்துக்கிடணும். அதுக்காக நம்மளுடைய ஸ்ரீதேவி அங்க மாமனார் வீட்டிலே தாங்க இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுல நம்மளுடைய ஸ்ரீதேவி கை தேர்ந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய சகல வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகுதாங்க இவங்க புக்கு தாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல மொபைல்லாம் இல்லாத காலகட்டம். அப்படி அந்த புக்கை தான் படிச்சுட்டு இருப்பாங்களாம். வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது கதை புக்குகள், வாரமலர் அதெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல தாங்க ஸ்ரீதேவிக்கு ஒரு டவுட் வருது. யாரு மேல அப்படின்னா அவங்க மாமா மேல. எதனால அப்படிங்கறத நல்ல தெளிவா கேட்டுக்கிடுங்க. அதாவது இவங்க மாமா வந்து எப்பவும் சரி ஸ்ரீதேவிய வந்து ஒரு காமக்கண் பார்வையோட தான் பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அது வந்து இவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. அதனால மாமனார் ரூம் பக்கமோ இவங்க போறது கூட கிடையாதுங்க. எதுனாலும் மாமியார் தான் பார்த்துக்கிடுவாங்க. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா இந்த பொண்ணு, அதாவது கடைசியா ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, ஸ்ரீதேவியுடைய நாத்தனார் இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகுதாங்க இந்த மாமனாருடைய செயல்பாட்டுல நிறைய வித்தியாசங்களை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவருடைய பார்வை மொத்தமுமே ஒரு காம பார்வையாட்டை இருந்துட்டே இருக்குங்க. ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள தனியா இருக்கும்போது இந்த பெண்ணை அவர் பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஒரு காம பார்வையா தான் இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்ன, இவரு கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு ஆகுதுங்க அந்த மாமனாருக்கு. ஆனாலும் அவருடைய பார்வையில ஸ்ரீதேவிக்கு வந்து பயங்கரமான சந்தேகம் இருந்துட்டே இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு டைனிங் டேபிள்ல வந்து சாதனங்கள், அதாவது சாப்பிடக்கூடிய சாதனங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க சரட்டுன்னு மேல போயிருவாங்க. எங்க அப்படின்னா அவங்க ரூமுக்கு போயிருவாங்க. இவங்களுடைய ரூம் 2வது ஸ்டெப்ல தான் இருக்குது. அதே 2வது ஸ்டெப்ல தான் மாமனாரும் மாமியாருடைய ரூம் இருக்குதுங்க. அதனால இவங்க போய் ரூமை சாத்திக்கிட்டு தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில பெண்கள் கூட சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீதேவிக்கு வந்து இந்த வீட்டு வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சமையல் பண்ணணும், மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது இல்லாம மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களும் சாப்பிடணும். அதனால சமையல் வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி சமையல் வேலையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்கு அவங்க மாமியார் வந்து காலையில ஒரு 9 மணிக்கு அங்க வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க மட்டும்தாங்க வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க மாமனார் அவங்க ரூம்ல தனியா தான் இருந்துட்டு இருக்காரு. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்குது. 2வது ஸ்டெப்ல குழந்தை அழுதுகிட்டு இருக்குதுங்க. சரி நமக்கு முதல்ல குழந்தைக்கு பால் கொடுத்து அவனை தூங்க வச்சுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது 2வது குழந்தைங்க, மூத்த குழந்தை எப்பவும் சரி பக்கத்துல ஒரு வீடு இருக்குங்க, அந்த வீட்டுல போய் விளையாடுறது வழக்கம். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அந்த குழந்தை அங்கதாங்க இருக்கும். ஏன்னா இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சித்தப்பா பெரியப்பா வழியில உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பக்கத்துல இருக்கிறாங்க. அதனால அவங்க தூக்கிட்டு போயிருவாங்க அந்த மூத்த பையனை. அந்த இளைய பையனை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா குழந்தை கத்துன உடனே பால் கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வீட்டுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தாங்க குழந்தையும் கத்துது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்குங்க இவங்களும் வேக வேகமா மேல ஓடி போறாங்க 2வது ஸ்டெப் ரூமுக்கு. அங்க போய் அந்த குழந்தைக்கு பாலும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னவோ எப்பவும் சரி இவங்க அந்த கதவை லாக் பண்ணிட்டு தாங்க வந்திருந்து பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ஒரு சம்பவம் நடக்குது. மறந்து அந்த கதவை ஓபன் பண்ணிட்டே வந்து அவசரமாட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறாங்க. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த ரூமுக்குள்ளாடி அவங்க மாமனார் சரட்டுன்னு உள்ள வந்துடுறாருங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. குழந்தைக்கு வேற பால் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, இந்த ஆள் இப்படி வந்து இருக்கிறார் அப்படிங்கறது மாதிரி அவங்களுக்கு தோணுது. என்ன அப்படின்னா இந்த மாமனார் வந்து எப்பவுமே இந்த காமக்கண் பார்வையிலே பாப்பாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ள தோணிட்டு இருக்குது இல்லையா, அதனாலதான் பயப்படுறாங்க. அவர் வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது இந்த கட்டில இருந்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க, பக்கத்திலே ஒரு சேர் கிடக்குதுங்க. அந்த சேரை எடுத்து போட்டு அப்படி உட்கார்ந்து இவங்களையே அப்படியே உற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பயம் மனசுக்குள்ள அப்படி வந்துருது. என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள யாருமே கிடையாதுங்க. அது ஒரு பெரிய வீடு. அடுத்தடுத்த வீடுகள்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குதுங்க. ஒரு சத்தம் போட்ட வரைக்கும் வேகமா கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. கிராமப்புறம் அப்படிங்கறதுனால ஏகப்பட்ட வீடுகள் இருந்தாலும் எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ஒரு பயத்துல அப்படி இருக்கிறாங்க. கத்துனாலும் மாமனாருக்கு கேவலம், இவங்களுக்கும் கேவலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல தாங்க பாத்துட்டே இருக்கிறாங்க. குழந்தையும் பால் குடிச்சு தூங்கிடுறான். அப்படி அந்த குழந்தையை தூக்கி தொட்டில படுக்க வைக்கிறாருங்க. அப்படி படுக்க வச்ச அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இவங்க பின்பக்கமாட்டு வந்து அவங்க மாமனார் வேகமா கட்டி பிடிச்சிடுறாருங்க. கட்டி பிடிச்சதுதான் உண்டு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தொட்டில் கம்பு வந்து தொட்டில வந்து இடையில வந்து ஒரு குறுக்க ஒரு கம்பு வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த தொட்டில் கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் அந்த கம்புல வந்து கயர் போட்டு கட்டி இருப்பாங்க. ஆனா இது அப்படிப்பட்ட கம்பு கிடையாதுங்க. இப்படி லாக் பண்ணி விடக்கூடிய கம்பு. அந்த கம்பை டக்குன்னு உருவி மாமனாருடைய மண்டையில வேகமா அடிச்சிடுறாங்க.
அடிச்ச உடனே அட்டியை வாங்கி ரத்தம் அப்படி கொட்டுதுங்க. அட்டியை வாங்கிக்கிட்டு மாமனார் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி அவருடைய ரூமுக்குள்ள போயிடுறாருங்க. இவங்களுக்கு கை கால்லாம் ஆடிடுது, அடிச்சிட்டோமே ரத்தம் வந்துருச்சே, இனி இப்போ ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு பயத்துல அப்படியே அந்த கட்டிலே உட்கார்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட சமையல் வேலையெல்லாம் இடத்துல போட்டபடி இருக்குங்க. ரொம்ப பயத்தினால அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியல. தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லலாமா, அம்மா கிட்ட சொல்லலாமா, யாருகிட்ட சொல்றது, மாமியார் வந்த பிறகு மாமியார் கிட்ட சொல்லலாமா, இப்படிங்கிற ஒரு டவுட்லே அப்படி நின்றுகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு கை கால்லாம் ஓடவே இல்லை. கை கால்லாம் வந்து ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருதுங்க. என்ன செய்யன்னே தெரியல. அவங்களுக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்கு பயமா இருக்குதுங்க. வெளியே போனா மாமனாருடைய தொல்லை இருக்குமோ, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு அந்த ரூமுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 12 ஆகுதுங்க. அதாவது 12:30 எல்லாம் கழிஞ்சிருது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சாப்பாடு கண்டிப்பா வச்சே ஆகணும். மாமியார் வந்து கேட்கும்போது சாப்பாடு இருந்தே ஆகணும். அதுவும் இல்லாம மாமனார் கரெக்டா 1 மணினா சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருவாரு. அவருக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணுங்க. என்னடா பண்றது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள அப்படியே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஸ்ரீதேவி சிவன் சாமியுடைய ஒரு பெரிய பக்தை அப்படின்னு சொல்லலாங்க. பயங்கரமா சிவனை தியானிக்கிறதுல கை தேர்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, எது வந்தாலும் ஆண்டவா நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனை மனசுல அப்படியே தியானிச்சுக்கிட்டு அவங்க கதவை திறக்கிறாங்க. அப்படி கதவை திறக்கும் போது மாமனாருடைய அந்த ரூம் கதவு இருக்குது இல்லையா, அது வந்து லாக் ஆயிதாங்க இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாமனார் ரூமுக்குள்ள இருந்தாருன்னா இந்த கதவு வந்து முன்னால வீட்டுல உள்ள கதவுலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4 கதவுகள் இருக்குங்க. அதாவது ஒரே நிலையில 4 கதவுகள் போட்டிருப்பாங்க. பீஸ் பீஸா இருக்கும். 2 பக்கம் இப்படி ஓபன் ஆகும், பாதியாட்டு ஓபன் ஆகும். அந்த மாதிரி ஒரு 4 பீஸா தாங்க இருக்கும். ஆனா அந்த கதவுகள் லாக் பண்ணப்பட்டிருக்குங்க. சரி மாமனார் உள்ளதான் இருக்கிறார், நம்ம போய் கிச்சன்ல உள்ள வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இவங்க கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ளாடி இந்த ரத்தம் வந்தது இல்லையா, அதை நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கு என்ன ஆச்சோ, நம்ம அடிக்கவும் செய்துட்டோம், வேற என்னதான் நடந்திருக்குமா அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் வந்து கிச்சன்ல உள்ள வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மாமியார் வந்து கோவிலுக்கு போயிட்டு அவங்களும் உள்ள வர்றாங்க. உள்ள வந்த உடனே என்னமாச்சு, ஏமா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமியார் கிட்ட இங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே மறைச்சிடுறாங்க. சரி மணி 1 போகுது, நீ இப்பதான் சமைக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் 2 திட்டு திட்டுறாங்க. இல்லம்மா நான் கொஞ்சம் பால் கொடுத்துட்டு இருந்தேன், அதாவது குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேமா, இப்பதான் முழிச்சேன், அதான் ஓடி வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மாமியாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கூட மாட சேர்ந்து சமையல் எல்லாம் பண்ணி கரெக்டா 1:30 மணிக்கு முன்னாடி அவங்க சமையலை முடிச்சிடுறாங்க. ஆனா இவங்க மாமனார் எப்பவும் சரி 1 மணினா வந்து அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருவாரு. ஆனா மணி 1:30 ஆன பிறகும் அவங்க மாமனார் கீழே வரவே இல்லைங்க. என்னடா இது, இவர் இன்னியும் வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் தான் கேட்கிறாரு. அந்த நேரத்துல கீழே இருந்துட்டு என்னங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்டேர் கேஸை பார்த்து கத்துறாங்க. பழைய ஸ்டேர் கேஸ், அதாவது இந்த மரத்தினால அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் தாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. அப்படியே கத்துறாங்க. கத்துன உடனே அவரு படிக்கட்டுல இறங்கி அப்படியே வர்றாருங்க. அப்படி வேக வேகமா வந்து, அதாவது எதுவுமே பேசல, எதுவுமே கேட்கல, அப்படி ஸ்ட்ரைட்டா வந்து அந்த டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்துடுறாரு. அவங்களுக்கு சோறெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறாங்க சாப்பிடுறதுக்கு. அந்த நேரத்துல ஒரு விஷயத்த நம்மளுடைய ஸ்ரீதேவி கவனிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க அந்த தொட்டில் கம்பு எடுத்து தலையில அடிச்சாங்க இல்லையா, ஆனா இப்ப பார்க்கும்போது அந்த தலையில ஒரு அடியோ ஒண்ணுமே இல்லைங்க. ரத்தம் வந்த ஒரு அடையாளம் கூட இல்ல. அதாவது அந்த அடிப்பட்டதுக்கு ஒரு நீர் போட்டு வீக்கமாதும் போடும், அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இவங்களுக்கு அரண்டுறது, என்னடா நம்ம அடிச்சமே ரத்தம் வரைக்கும் வந்தது, இவர் என்ன பண்ணிருப்பாரு, பவுடர் கவுடர் எல்லாம் போட்டு எடுத்து பினிஷ் பண்ணிட்டாரோ அப்படிங்கறது மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் ரத்தம் கசியத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல அவர் எதுவுமே பேசல, சாப்பாட்டுக்கு முன்ன உட்கார்ந்து இருக்கிறாரு, சாப்பிடல. அந்த நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்களுடைய இளைய மகள், அதாவது ஸ்ரீதேவியுடைய நாத்தனார் வந்து அவங்க குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டு சுல்கேஸ் பெட்டியோட வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும், அதாவது யார் அப்படின்னா ஸ்ரீதேவி மற்றும் அவங்க மாமியார் 2 பேரும் போய் ஹால்ல போய் விசாரிக்கிறாங்க. என்னமாச்சு, சுல்கேஸோட வந்திருக்கிற, அதுவும் தனியா வந்திருக்கிற, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள நடந்த சண்டைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டே இருக்கும்போது அவங்க மாமியார் நினைக்கிறாங்க, என்ன மக வந்திருக்கிறா, அதுவும் சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறா, இந்த மாமனார் என்ன செய்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த மாமியார் என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு அந்த டைனிங் ஹால் இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது போட்டு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. அதுல இருந்து எதுவுமே சாப்பிடல. ஆனா இவர் எங்க போனாருன்னு சொல்லிக்கிட்டு யாருக்கும் தெரியலைங்க. ஒருவேளை பின்வாசல திறந்து பேக் சைடோட எங்கேயும் வெளியே போயிருப்பாரோ, ஒண்ணு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளியே நின்று கத்துறாங்க. அது அவருடைய பெயரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க இருந்தும் எந்த சத்தமும் கேட்கல. வீட்டை விட்டு வெளியே இறங்கி அவங்க மாமியார் அந்த வீட்டையே சுத்தி வந்துடுறாங்க. ஆனா அவங்க மாமனார காணலைங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் உள்ள வர்றாங்க. உள்ள வந்து இங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னா
ஸ்ரீதேவி மற்றும் நாத்தனார் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. குடும்ப பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவங்க டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க. ஹால்ல அவங்க மாமியார் வந்து கேக்குறாங்க, எங்கப்பா போனாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாரா? ஸ்ரீதேவியுடைய மாமனார கேக்குறாங்க. மாமனார காணல, அதாவது மாமாவை காணலமா, எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல அத்தை, நீங்க தானே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சீங்க, நம்ம 2 பேரும் தானே ஹாலுக்கு வந்தோம், அவங்க அங்கதானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி மறுபடியும் பார்க்க சொல்றாங்க. ஆனா அவரு எங்கேயுமே இல்லைங்க. உள்ள இருக்கக்கூடிய ரூம் எல்லாம் தேடிடுறாங்க. ஆனா அந்த ரூம்கள்ல வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது. பாத்ரூம் எல்லாமே கீழே தாங்க, அதுவும் வீட்டுக்கு வெளியில. அங்கெல்லாம் நான் பாத்துட்டோமா, அவரை காணல, இவ்வளவு நேரம் இருந்தாரு, மக வந்த நேரத்துல தானே இவரை காணல அப்படிங்கறது மாதிரி விஷயத்த சொல்றாங்க அவங்க மாமியார். தெரிஞ்சுட்டு இவங்க மறுபடியும் வீடெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ரீதேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா நீங்க எதுக்கு, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, அத்தைன்னுலாம் கூட மாட்டாங்களாம், அம்மா நீங்க எதுக்கு ஒண்ணு பண்ணுங்க, ரூமுக்கு போயிருக்கிறாங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமியார்ட்ட சொல்றாங்க. அப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய ஹால்ல தாங்க ஸ்டேர்கேஸ் இருக்குது. அவர் அப்படி போகணும் அப்படின்னா இவங்களை கிராஸ் பண்ணி தாங்க அந்த ஸ்டேர்கேஸ் ஏறி மேல போகணும். அவர் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்களை அவர் கிராஸ் பண்ணவே இல்லை. வந்திருக்க 3 பேருக்குமே தெரியும். அங்க இருக்கக்கூடிய 3 பேருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா, அவர் இந்த வழியா வரல, அப்பாவை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்ரீதேவியுடைய நாத்தனார் சொல்றாங்க, அப்பாவை நான் இந்த பக்கம் பார்க்கவே இல்லையே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாமியார் தாங்க வேக வேகமா மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மேல ஏறி தேடி போறாங்க. அப்படி மேல தேடி போய் கதவை போய் பார்க்கும்போது கதவு லாக் பண்ணப்பட்டிருக்குது. அதுவும் உள் பக்கமாட்டு. என்னடா கதவு லாக் பண்ணி இருக்குது, கதவை உள்ள லாக் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவரை அழைச்சிக்கிட்டே இவங்க தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள இருந்து எந்த சத்தமும் கேட்கறீங்க. ரொம்ப மயான அமைதியா தான் அந்த ரூம் இருக்குது. என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்கிட முடியல. அதுக்கு பிறகு கீழே வந்து சொல்றாங்க, மாமா கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாரு போல இருக்குது, கதவை திறக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பிறகு இவங்க 3 பேருமே சேர்ந்து மேல போறாங்க. மேல போய் அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கதவு வந்து பழைய காலத்து கதவுங்க, ரொம்ப கனமா இருக்கக்கூடிய கதவு தாங்க. அந்த கதவை நக்குன்னு ஒண்ணும் உடைக்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தட்டி தட்டி பாக்குறாங்க. ஓபன் ஆகாத உடனே மறுபடியும் அவங்க மாமியார் தான் கீழே வந்துடுறாங்க. பக்கத்துலதான் இவங்களுடைய குடும்பக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் பெரியவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி அங்க வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கதவை வந்து உடைக்கிறாங்க. உடைச்சு பார்க்கும்போது ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாமனார் வந்து கட்டில விழுந்து, அதாவது அவருடைய தலையில அடிபட்டு ரத்தம் கொட்ட, ரத்தப்போக்கு அதிகப்பட்டு இறந்து கிடக்குறாருங்க. அரண்டுறாங்க. அந்த நேரத்துல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேனுங்க, இந்த பெரிய மண்டை ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருசா இருக்கும் அதனுடைய அந்த மண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய ஃபேன்ல இவர் தூக்கு போட்டிருக்கிறாருங்க. ஆனா தூக்கு போட்டவர் தூக்கு கயிறு அத்து கீழே விழுந்திருக்கிறாரு. அப்படி கீழே விழுந்ததுல என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த கட்டில ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா, பழைய கட்டில்கள்ல இருக்கும். அந்த கைப்பிடியில வந்து இவருடைய தலை அடிச்சு அந்த மாதிரி பிளந்து போய் இருக்குது. அதாவது ரத்தம் அப்படிதான் வெளியே போயிருக்குது. அப்படிதான் இவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கறது மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இத போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொல்றாங்க. போலீஸும் வந்து விசாரிக்குது. அப்படி விசாரிக்கும் போது இது எதுக்கு தூக்கு போட்டாருன்னு தெரியலைங்க. ஏன்னா அவர் தூக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல சொத்து சுகம்னு நல்ல ஒரு பெரிய ஆளா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நல்ல காசு உள்ளவர். அவர் எதுக்காக தூக்கு போடணும், எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது, ஒரு நோய் நொடி கூட கிடையாது, அவர் எதுக்காக தூக்கு போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் வீட்டுக்குள்ள நடக்கும்போது எல்லாருக்கும் பயம் வந்துடும் இல்லையா. சரின்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்களும் எடுத்துட்டு போய் அந்த போஸ்ட்மார்க்கம் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது உண்மையிலே அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி கட்டில விழுந்து அடிபட்டு தாங்க உயிர் பிரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க ரிப்போர்ட்டும் இருக்குது. வேற எந்த மாதிரியான ரீசனும் சொல்லப்படலைங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விஷயம், அதாவது இவங்க அந்த தொட்டில் கம்பு எடுத்து அடிச்சாங்க இல்லையா நம்மளுடைய ஸ்ரீதேவி, இந்த விஷயத்தை வெளியே சொல்லல. ஒருவேளை அதனாலதான் அவர் இறந்து போயிட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி கட்டில விழுந்துதான் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்த பிறகு இவங்களுக்கு பயம் இல்ல. இருந்தாலும் தன்னுடைய அம்மா வந்து இந்த சாவுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. மாதிரி என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, நான் இந்த மாதிரி அடிக்கவும் செய்தமா, ஆனா அதுக்கு பிறகு சாப்பிட வந்து உட்கார்ந்தாரு, அதுதான் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு நடந்த பேர் அதிர்ச்சியே அதுதான். அதாவது இப்படி இறந்து போனவர் எப்படி சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்ந்தாரு அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியலமா. வந்து உட்கார்ந்ததை நாங்க கண் கூட பார்த்தோம். அதாவது ஸ்ரீதேவியும் சரி மாமியாரும் சரி 2 பேருமே பார்த்திருக்கிறாங்க. அந்த விஷயத்த அந்த இடத்துல சொல்லி சொல்லி அவங்க மாமியார் பூரிச்சு போயிருக்கிறாங்க. என்னுடைய கணவர் இறந்தாலும் வந்து சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தாரு,
சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தாரு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டும் அவங்க அந்த விஷயத்தை வெளியே சொல்லல. யாரு ஸ்ரீதேவி இப்படி அடிச்சது தான் அப்படிங்கறத சொல்லல. ஆனா அந்த ரிப்போர்ட்டின் படி பார்க்கும்போது அவர் கட்டில விழுந்துதான் இறந்திருக்கிறாரு அப்படிங்கறதாங்க ரிப்போர்ட். அதனால இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க நம்மளுடைய ஸ்ரீதேவி. அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்தை சொல்லி இருக்காங்க, வேற யாருக்கும் தெரியாது. ஸ்ரீதேவியுடைய ஹஸ்பண்டும் ஊருக்கு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த அடக்கத்துக்கு 2-3 நாள் ஆயிருது. அதுக்கு பிறகு 16வது நாள் காரியத்தை முடிச்சு 18வது நாள் மறுபடியும் இங்க இருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இந்த வீட்டுல இருக்கிறது யார் அப்படின்னா ஸ்ரீதேவி, அவங்க அம்மா, அதுக்கு பிறகு அவங்க மாமியாருங்க. இவ்வளவு பேர் தான் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. ஏன்னா வீடை வந்து அப்படி அடைச்சு போட்டு போக முடியாது. அது இப்பதான் ஒரு இறப்பு நடந்த வீடு, அதுக்கு பிறகு வேற பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கறது மாதிரி அவங்களுக்கு ஒரு சாந்தீகம் இருக்குங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டிலே தான் இருந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மாவும், அதாவது ஸ்ரீதேவியுடைய அம்மாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு 10 நாள் இங்க நின்றுட்டு போறேன், என் மகளுக்கு துணையாட்டும் பேரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் பார்த்துக்கிட்டு நான் ஒரு 10 நாள் நின்றுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போயிருக்குங்க. 5வது நாள் தாங்க அடுத்த ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமனார் தூங்கிட்டு இருக்கக்கூடிய ரூம்ல வந்து இப்ப மாமியார் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஸ்ரீதேவிக்கு கூட அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, 2 பேர பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல அவங்க மாமியார் ரூமுக்குள்ள இருந்து ஒரு ஆணுடைய அழுகை குரல் கேக்குதுங்க. யாரோ அழுதுட்டு இருக்கிறது மாதிரியான சத்தம் வெளியே வந்துகிட்டே இருக்குது. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஸ்ரீதேவியுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தாங்க இந்த சத்தத்தை முதல்ல கேட்கறாங்க. யாருடா இந்த வீட்டுக்குள்ளாடி ஆம்பளை அழுதுட்டு இருக்கிறது, அப்படி அழதுக்கு வாய்ப்பே இல்லையா, ஏன்னா வீட்டுல எந்த ஆம்பளைகளும் இல்லைங்க, இவங்க 3 பெண்கள் தான் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு 2 பசங்க, பொடி பசங்க, அதனால வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த மேல இருக்கக்கூடிய ஹால்ல வர்றாங்க. ஹால்ல வரும்போது தாங்க அடுத்த ரூம் இருக்குது இல்லையா, அந்த ரூம்ல தான் மாமனார் ரூம். அந்த ரூம்ல இருந்தாங்க அழுகை சத்தம் கேக்குது. இது யாருடா இந்த நேரத்துல, அந்த அம்மா மட்டும் தானே உள்ள இருக்கிறாங்க, அவங்க கூட யார் இருக்காங்க, யார் அழுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஸ்ரீதேவியுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அப்படி போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. ஆனா உள்ள இருந்து கேட்கக்கூடிய அழுகை சத்தம் நிக்கவே இல்லை. அது ஒரு ஆணுடைய அழுகை குரலுங்க. என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுட முடியல. மறுபடியும் ஸ்ரீதேவி எந்திரிச்சு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்டு, இவங்க கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்டு இவங்க எந்திரிச்சு வர்றாங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எம்மா உள்ள யாரோ அழுதுட்டு இருக்கிறாங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஸ்ரீதேவி கிட்டே அவங்க அம்மா கேக்குறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்படி ஆண்கள் யாரும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லமா, கதவை தட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் போய் கதவை தட்டுறாங்க, நல்லா தட்டுறாங்க. ஆனா கதவை திறக்கவே இல்லைங்க உள்ள இருக்கக்கூடிய மாமியார். இருந்தாலும் இவங்க நல்ல கதவை தட்டி தட்டி ஆல்ரெடி என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த கதவை வந்து மாமனார் உள்ள இறந்து கிடக்கும் போது அந்த டோரை வந்து இடிச்சு திறந்தாங்க இல்லையா, அதனால அது கொஞ்சம், இந்த டோர் வந்து கொஞ்சம் கலண்ட நிலைமையில தாங்க இருந்திருக்குது. அதனால இவங்க இடிச்ச இடியில அந்த டோர் வந்து அப்படியே திறந்துருதுங்க. உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாமி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஃபேன்ல மறுபடி தூக்க மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தூக்குக்கும் அவங்களுக்கும் வந்து கட்டில்ல வந்து கால் தட்டி அப்படி நின்னுட்டே இருக்கிறாங்க. இந்த செந்தில் ஒரு படத்துல நிப்பார் பாத்திருக்கீங்களா, அதாவது ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி நிப்பார் இல்லையா, அதே மாடரேஷன் நின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுவும் ஆணுடைய குரல்ல அழுதுட்டு இருக்கிறாங்க. டக்கு டக்குன்னு ஏறி அந்த கயரெல்லாம் அவுத்து அவங்கள கீழே இறக்கி என்னாச்சு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ரீதேவியை அப்படியே தள்ளி விட்டுருக்குங்க. நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆணுடைய குரல்ல பேசுறாங்க. கொஞ்ச நேரம் வேறொரு ஆணுடைய குரல்ல பேசுறாங்க. இன்னொரு டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மாமனாருடைய குரல்ல பேசுறாங்க. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, நான் பண்ணலமா, நான் தப்பு பண்ணலமா அப்படின்னு பேசுறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியலைங்க. அந்த இடத்துல மண்டைய கலந்து போகும். அந்த அளவுக்கு இவங்க மண்டை குழம்பி போய் இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய ஸ்ரீதேவி. என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்க மாமியார் உடம்புல என்னது இருக்குது அப்படிங்கறது இவங்களால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா அந்த மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்குங்க. மாமனாருடைய ஆன்மாவும் வருது, வேற ஒரு நபருடைய ஆன்மாவும் வருதுங்க. இந்த வேறொரு நபர் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அந்த நபருடைய ஆன்மா வந்து பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்குது, யாருன்னு சொல்ல மாட்டேங்குது, பயங்கரமா இது பண்ணிட்டே இருக்குதுங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்க வீட்டுல வந்து லேண்ட்லைன் போன் இருக்குங்க. அந்த லேண்ட்லைன் போன்ல இருந்து பக்கத்துல இவங்க குடும்பக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சித்தப்பா பெரியப்பா குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு கால் பண்ணிடுறாங்க. வேக வேகமா அங்க இருக்கக்கூடிய நபர்களும் இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க அம்மா போய் அந்த டோரை ஓபன் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள வர வச்சிடறாங்க. அப்படி உள்ள வந்த நேரத்துல இருந்து இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்து கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா
எதுக்கும் பதில் சொல்லலைங்க. அந்த மாமனாருடைய ஆன்மா மட்டும்தான் எந்த தப்பும் பண்ணலாமா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகுதுங்க. என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்கிட முடியல. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்தவங்க இந்த மாமியார் அப்படியே தூக்கிடுறாங்க. எங்க அப்படின்னா, இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயிலுக்கு தாங்க தூக்கிட்டு போறாங்க. முனீஸ்வரன் மற்றும் கருப்பண்ணசாமி, அதுக்கு பிறகு சுடலை மாடன் சுவாமிங்க, இவங்க 3 பேரும் ஒரே கோவில்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவிலுக்கு தாங்க கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பூசாரிகள் இருந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரிகள் 2 பேருங்க. அந்த 2 பேருமே அந்த கோவில்ல தாங்க படுத்திருப்பாங்க. அவங்கள போய் பாக்குறாங்க. அவங்கள போய் பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சுடலைக்கு சாமி ஆடக்கூடியவர் கொஞ்சம் திருநூறு அள்ளி மேல போட்டுறாரு. மேல போட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாமனாருடைய ஆன்மா தாங்க முதல்ல வருது. வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுது. என்ன அப்படின்னா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவனாலதான் அது நடந்தது அப்படின்னு சொல்றாருங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல. அந்த நேரத்துல அந்த சிவசுடலை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாமனாருடைய ஆன்மாவை விலக்கி விடுறாருங்க. நீ ஒதுங்கி நில்லு, அவன் யாருன்னு நான் பாக்கட்டு, அவனை உள்ள வர சொல்லுன்னு சொன்னோன்னே, இன்னொரு ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள வருதுங்க. தன்னுடைய பெயரை வந்து சத்யகுமார் அப்படின்னு சொல்லுதுங்க. சத்யகுமார் அப்படின்னு சொன்னா யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்கிற, எந்த ஊர்க்காரன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல சுடலை விசாரிக்கிறாருங்க. சுடலை சாமி ஆடக்கூடிய அந்த நபர் தாங்க விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஸ்ரீதேவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவங்க கூட தான் படிச்சுட்டு இருந்திருக்கிறாருங்க. இந்த சத்யகுமார் 12ஆம் கிளாஸ் முடிக்கிறது வரைக்கும் இவங்க கூட தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த வயசுலயே அவருக்கு இந்த பொண்ணு மேல, ஸ்ரீதேவி மேல காதல் இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ரீதேவியை தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து இவருடைய பேரு, அந்த பொண்ணுடைய, அதாவது ஸ்ரீதேவியுடைய பேரு, இதெல்லாம் அங்க எழுதி எல்லாம் போட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு மேல பயங்கரமான ஒரு காதல் பைத்தியத்துல இருந்திருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரீதேவி அவங்க வந்து காலேஜ் படிப்புக்காக சென்னை போயிட்டாங்க. ஆனா இந்த நபர் வந்து அந்த ஊருக்குள்ளே தான் குப்பை கொட்டிட்டே இருந்திருக்கிறாரு. அதாவது அவருக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த டைம்ல இருந்தே இந்த நபருடைய ஆன்மா வந்திருக்குது. அது எதனால வந்தது அப்படின்னா, கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னால விஷம் சாப்பிட்டு இந்த நபர் இறந்து போயிருக்கிறாரு. சத்யகுமார் அப்படிங்கிற அந்த நபர் இறந்துட்டாரு. அப்படி இறந்து இந்த பெண்ணை தாங்க பின்தொடர்ந்தே வந்திருக்குது. அப்படி பின்தொடர்ந்து வந்ததுனால இந்த பெண்ணை வந்து சத்யாவால உடனே அடைய முடியல. அதுக்காக மாமனாருடைய உடம்புக்குள்ள போயிருதுங்க. இந்த மாமனார் வந்து இந்த கல்யாணத்துக்கு பிறகுதாங்க இந்த காம பார்வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க இல்லையா நம்மளுடைய ஸ்ரீதேவி, அந்த பார்வை பார்க்கும் போதெல்லாம் அது அவங்க மாமனார் கிடையாதுங்க, அவங்க மாமனார் உடம்புல இருந்த அந்த சத்யகுமாருடைய ஆன்மா தாங்க அந்த பார்வையை பார்த்துட்டே இருந்திருக்குது. இந்த விஷயம் எல்லாம் அந்த இடத்துல அப்படியே சொல்லுதுங்க. விடவே இல்லைங்க. அந்த சுடலைசாமி ஆடக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னை நான் விடவே மாட்டேன், உன்ன மாதிரி பட்டவனை நான் வைக்கவே மாட்டேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காதல் இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தாங்க அது சொல்லி இருக்குது. நான் இவளை அந்த தூரம் காதலிச்சேன், ஆனா என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய ஸ்ரீதேவி சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீதேவி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய காலத்துல ஒரு ஃப்ரெண்டாட்டு பழகி இருக்கிறாரு. ஆனா இந்த காதல் விஷயம் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்கூல்ல இவருடைய பேரும் அந்த பெண்ணுடைய பேரும், அதாவது ஸ்ரீதேவியுடைய பேரும் எழுதி போடும்போது கூட, டே இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், ஸ்கூல்னா இருக்கும், காலேஜ்னா இருக்கும், இதெல்லாம் கடந்து நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஸ்ரீதேவி சத்யகுமாருக்கு வந்து நிறைய எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவனும் விட்டுருப்பான் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா இவன் இந்த தூரம் இருந்திருக்கிறான் அப்படிங்கறது எனக்கு தெரியாது அப்படிங்கறது மாதிரி தாங்க ஸ்ரீதேவியும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த சமயத்துல எதுக்காக அந்த இடத்துல அந்த மாமனார் உடம்புல நீ வந்து பிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து இவளுடைய உடம்புக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா சக்தி வந்து என்ன தடுத்துருச்சு. ஸ்ரீதேவியுடைய மாமனார் உடம்பு வந்து ஃப்ரீயா தான் இருந்தது, அவருடைய உடம்புல என்ன உள்ள வர்றதுக்கு ஈஸியா இருந்தது, இவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உள்ள வந்தேன், அதனாலதான் அவளை நான் கட்டி பிடிச்சேன். அப்படி கட்டி பிடிச்ச நேரத்துல அவ கம்பு எடுத்து என் மண்டையில அடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறுத்திடுதுங்க. அதுக்கு பிறகு எதுவுமே சொல்லல. இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள்லாம் கேட்டிருக்காங்க. ஆமா நடந்துச்சு, ஆனா அன்னைக்கு தான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சது இல்லையா, இவர் தூக்கு போட போய் அப்படி இறந்தது எல்லா கதைகளும் அந்த இடத்துல தெரிய வருது. ஆனா இந்த தூக்கு போட வச்சது யாரு அப்படின்னா, இந்த சத்யகுமாருடைய ஆன்மா தாங்க அந்த பெரியவர், அதாவது அந்த மாமனாரை வந்து தூக்குக்கு போட வச்சிருக்குது. ஆனா சரியான முறையில் அந்த
அந்த தூக்கு விழாத்தனால அவர் மறுபடியும் கீழே விழுந்திருக்கிறாரு. அப்படி கீழே விழும்போது கட்டில இருக்கக்கூடிய கைப்பிடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கம்பு அடிபட்டு தாங்க இவருக்கு ஏற்கனவே அடிபட்டு இருந்தது இல்லையா, அந்த மண்டை உடைந்து அவர் இறந்தும் போயிருக்கிறாரு. அதாவது ரத்தப்போக்கு ஏற்பட்டு இறந்தும் போயிட்டாரு. அந்த விஷயத்தை எல்லாமே அந்த இடத்துல சத்யகுமாருடைய ஆன்மாவும் எடுத்து சொல்லிடுதுங்க. இதையெல்லாம் கேட்டு அரண்டு போறாங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும். அதன் பிறகு இந்த 2 ஆன்மாக்களையும் அங்க இருக்கக்கூடிய அந்த சிவசுடலை தாங்க ஓட்டி விட்டு இருக்கிறாரு. அதாவது பேய் ஓட்டின மாதிரி ஓட்டி இருக்கிறாங்க. அப்படி ஓட்டி விட்ட பிறகு சில பல வேலைகள்லாம் வந்து இவங்க செய்திருக்கிறாங்க. அந்த பூசாரி சொல்லி அந்த வீட்டுல வந்து அந்த கோவிலுடைய பூசாரி அந்த வீட்டுக்கு வந்து சில பல வேலைகள்லாம் செய்து கொடுத்திருக்கிறாரு. அதன் பிறகு இதுவரைக்கும் ஆச்சு, எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரல. கிட்டத்தட்ட 2009 காலகட்டத்துல நாங்க அந்த இடத்த வித்துட்டோம். அதாவது அந்த வீடெல்லாம் வித்துட்டாங்க. எங்களுக்கு அந்த இடமே வேண்டாம். நாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க மாமியார் இறந்துட்டாங்க. என் மாமியார் மற்றும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா சொத்துக்களையும் வித்துக்கிட்டு வெளிநாட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அங்கே செட்டில் ஆயிருக்கிறாங்க. அங்க இருந்துதாங்க இந்த சம்பவத்தை அனுப்பி தந்திருந்தாங்க. அதாவது அவங்க இருக்கிறது அப்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். நாங்க இப்ப நல்லா இருக்கிறோம். அந்த டைம்ல என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் நடந்தது அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு ஸ்ரீதேவி அனுப்பி தந்திருந்தாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த ஸ்ரீதேவிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்க கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.